சுவையான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 3 கேரட் அளவுக்கு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் சின்ன துருவி வச்சுக்கோங்க. இது போல் சின்ன துருவியில் நம்ம திருவும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும், சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கேரட்டை இது போல் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இதில் சின்னதாக கட் பண்ண முந்திரி பாதாமை நம்ம லேசாக செவக்க வறுத்துக்கலாம். வறுத்து அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் காய்ச்சின பாலை எடுத்து இது கூட சேர்ந்து அந்த பால் சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வைங்க. கேரட் வெந்ததும் இதில் 2 கரண்டி அளவு சர்க்கரை, சிறிதளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை சேர்த்து கிளறி இறக்குனா சுவையான கேரட் அல்வா ரெடி.